சென்னை மாநகரில் எம்டன் கப்பல் குண்டு வீசி இன்றுடன் 111 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி உயர் நீதிமன்ற வளாக சுற்றுச்சுவரில் உள்ள நினைவு கல்வெட்டில் மலர் தூவி 22/9/25 அன்று மரியாதை செய்யப்பட்டது. முதலாம் உலகப் போர் 1914ஆம் ஆண்டு முதல் 1918ஆம் ஆண்டு வரை நேச நாடுகளான பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கும் மைய நாடுகளான ஆஸ்திரேலியா, ஹங்கேரி, ஜெர்மனி, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றது. அப்போது இந்தியா ஆங்கிலேயர்கள் வசம் இருந்தது. அதனால் முதலாம் உலகப் போரின் தாக்கம் இந்தியாவையும் விட்டு வைக்கவில்லை. அப்போது ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய நிறுவனத்தை மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட சென்னையில் ஆரம்பித்து இருந்ததால் அதனை சுற்றியே அவர்களின் வாழ்வாதாரத்தை அமைத்திருந்தனர். இதனால் ஜெர்மனியின் கோர பார்வை சென்னை மீது திரும்பியது. ஜெர்மனியின் SMS எம்டன் என்ற நவீன போர்க்கப்பலில் 1914ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னையை நோக்கி வீரர்கள் வந்தனர். கேப்டன் வான் முல்லர் தலைமையில் வந்த கப்பலில் திருவனந்தபுரத்தை சேர்ந்த தமிழ் குடும்பத்தை சேர்ந்த பொறியாளர் செண்பகராமன் என்ற வீரரும் இடம்பெற்றிருந்தார். ஜெர்மனியின் படையில் அவர் இருந்த போதும் இங்கிலாந்தின் பிடியிலிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்ற வேட்கையுடன் இருந்தார். செப்டம்பர் 22ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் சென்னையிலிருந்து 2 கல் மைல் தொலைவில் எம்டன் கப்பல் நிலைநிறுத்தப்பட்டது. இதை அறிந்த ஆங்கிலேயர்கள் மின்சாரத்தை நிறுத்தி நகரையே இருளில் மூழ்கச் செய்தனர். ஆனால் உயர் நீதிமன்ற வளாகத்தில் இருந்த கலங்கரை விளக்கம் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது.